கடலூர் அருகே மர்மமான முறையில் இளைஞர் உயிரிழந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து தடியடி நடத்தப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், அந்த இளைஞர் இறந்தது எப்படி? உறவினர்கள் என்ன கோரி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன், முத்துராஜ், அன்புராஜ் இவர்கள் 3 பேரும் கன்னடத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக ஒரே 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார்கள். அப்போது 3 பேரும் குடிபோதையில் இருந்ததாக காவல்துறை நேற்று இரவு அவர்கள் நிறுத்தி சோதனை செய்த போது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் குடிபோதையில் இருப்பதன் காரணமாக அவர்கள் 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த 3 பேரையும் அவர்களது உறவினர்கள் வரவழைத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இதில் அன்புராஜ் என்பவர் சாலையில் நடந்து சென்ற போது அவர் மர்மமான முறையில் இறந்து விடுகிறார் நேற்று இரவு. அதன் பிறகு காவல்துறை இந்த உடலை கைப்பற்றி விசாரணைக்காக பிரேத பரிசோதனை செய்து அதன் பிறகு அவரது உடலை ஒப்படைக்கிறார்கள். இந்நிலையில் அவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் உடலை சாலையில் வைத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக கூடலூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் ஒரு கட்டத்தில் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது காவல்துறை மீது திடீரென கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது. இதனால் காவல்துறை உடனடியாக தடியடி நடத்தி அவர்களை அங்கிருந்து கலைத்தார்கள். இந்த தடியடி நடத்திய போது காவல்துறைக்கு எதிராக சிலர் கல்வீச்சு சம்பவம் ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு சில வாகனங்கள் லேசாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சம்பவ இடத்தில் காவல்துறை 8க்கும் மேற்பட்டவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்து கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராமன் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு நேற்று குடிபோதையில் இருந்த அன்புராஜ் நிதானம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அவர் சாலையில் நடந்த போது 2 சக்கர வாகனம் மோதிதான் அவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த 2 சக்கர வாகன ஓட்டுநரை வாகனத்தை ஓட்டி சென்றவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். எனவேதான் அந்த கைது செய்யப்பட்டவரும் குறித்து நாங்கள் தெரிவித்து விட்டோம். ஆனால் எந்த விதமான சமரசம் ஏற்படாத காரணத்தினால் தற்போது இந்த முறை லேசான தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்திருக்கிறோம். அதே சமயத்தில் SSI ரவி என்பவர் தற்போது மண்டை உடைந்திருக்கிறது. அவர் மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் இந்த சாலை மறியலை யார் தூண்டிவிட்டார்கள், அவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடலூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் இருந்தால் அதிக அளவு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லேசான தடியடியின் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். அந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். Oh,